அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஆரம்பிக்குது. ஸோ பாகிஸ்தான் ஆரம்பிக்குது. டாப் 8 டீம்ஸ் மோதிக்குது. ஸோ இதில் இந்தியா மேட்ச் மட்டும் துபாயில் நடக்குது. மற்ற மேட்ச் எல்லாமே வந்து லாகூர், கராச்சியில் நடக்குது. ஸோ இன்னிலேருந்து ஃபஸ்ட் மேட்ச் இன்றைக்கி நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் கராச்சியில் ஆரம்பிக்குது. ஸோ இதுவரை நம்ம முன்னாடி ஐபிஎல் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ தான் வந்து நம்மளோட கிரிக்கெட் நியூஸ் சேனலில் ட்ரீம் டீம் ப்ரெடிக்ஷன்ஸ் போடுறோம். ஸோ இது ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபினால இது நம்ம போடுறோம். அடுத்தது ஐபிஎலுக்கும் போடுவோம். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு மேட்ச்சு பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து கராச்சியில் இந்தியன் டைமுக்கு 2:30க்கு ஆரம்பிக்குது. ஸோ இதில் ப்ராபபிள் பிளேயிங் 11 வந்து கிரிக்பஸ் ஆப்பில் வந்து வந்துருச்சு. ப்ராபபிள் பிளேயிங் 11 யார் யார் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட் அதை பார்த்துடலாம். நியூசிலாந்து டீமை பொறுத்தவரைக்கும் யார் யார் அப்படின்னா கான்வே, ரச்சின் ரவீந்திரா, அப்படி இல்லைன்னா வில்லியங், இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் விளையாடுவாங்க. கேன் வில்லியம்சன், டேரல் மிச்சல், டாம் லாதம், பிரேஸ்வெல், கிளென் பிலிப்ஸ், நாதன் ஸ்மித், அப்படி இல்லைன்னா டஃபி, 2 பேரில் யாராவது ஒருத்தர் விளையாடுவாங்க. 2 பேரும் பவுலர்ஸ் தான் விளையாடுவாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. வில்லியம் ரூக்கி, மேட் ஹென்ரி, ஸோ இவங்க எல்லாமே விளையாடுறாங்க. ஸோ இதுதான் அந்த ப்ராபபிள் பிளேயிங் 11. அதே மாதிரி வந்து பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் ப்ராபபிள் பிளேயிங் 11 சொல்லியிருக்காங்க. யார் யார் அப்படின்னா பாபர் அசாம், ரிஸ்வான், குஷில் ஷா, தயாப் தாஹிர், ஷவுத் ஷாக்கில், அப்படி இல்லை அப்படின்னா கம்ரான் குலாம் அவர் விளையாடுவாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஃபாக்கர் ஜாமா, சல்மான் அலி ஆஹா, ஷாஹின் அஃப்ரிடி, நசீம் ஷா, ஹாரிஸ் ராஃப், அப்ரார் அஹ்மத். ஸோ இந்த ப்ராபபிள் பிளேயிங் 11 தான் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிரிக்பஸ் ஆப்பில் சொன்னது. ஏன்னா அதை வச்சு தான் பண்ண முடியும். ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச்சில் யாரும் விளையாட போகிறேன்னு தெரியாது. மேக்ஸிமம் ப்ராபபிளி அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும். எப்போயாவது ஏதாவது ஒரு பிளேயர் மட்டும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் எப்போயாவது தான் நடக்கும். மேபி அது சில நேரத்தில் நடக்கும். அந்த மாதிரி மேக்ஸிமம் இது கரெக்டாக இருக்கும். அதனால தான் கிரிக்பஸ் ஆப்பில் ப்ராபபிள் 11 வச்சு நம்ம ஒன்று ட்ரீம் டீம் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ்னு பார்த்தோம்னா நியூசிலாண்டில் வந்து கான்வே, வில்லியம்சன், கிளென் பிலிப்ஸ் 3 பேர் கண்டிப்பாக நல்லா விளையாடுவாங்க. அதே மாதிரி டஃபி, வில்லியங் இதில். ஸோ மீண்டும் சொல்லிடுறேன். கான்வே, வில்லியம்சன், கிளென் பிலிப்ஸ், வில்லியங், டஃபி, இந்த 5 பேரும் நல்லா விளையாடுவாங்க. அதேமாதிரி பாகிஸ்தானை பொறுத்தவரையிலும் குஷில் ஷா, ரிஸ்வான், கம்ரான் குலாம், நசீம் ஷா, அப்ரார் அஹ்மத், ஹாரிஸ் ராஃப், இந்த ஒரு 6 பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க. மீண்டும் சொல்லிடுறேன். பாகிஸ்தானில் வந்து ரிஸ்வான், குஷில் ஷா, ஹாரிஸ் ராஃப், அப்ரார் அஹ்மத், நசீம் ஷா, கம்ரான் குலாம், இந்த 6 பிளேயர்ஸ். நியூசிலாண்டில் கான்வே, வில்லியம்சன், வில்லியங், டஃபி, கிளென் பிலிப்ஸ், இந்த ஒரு 5 பிளேயர்ஸு. இந்த டீம் தான் நல்லா விளையாடும். ஓவரால் இன்றைக்கி கராச்சியில் நடக்கக்கூடிய நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தானுடைய ட்ரீம் 11 டீம் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து யார் யார் அப்படின்னா கான்வே 1, 2வது வில்லியம்சன், 3 கிளென் பிலிப்ஸ், 4வது டஃபி, 5 வில்லியங், 6 அப்ரார் அஹ்மத், 7 நசீம் ஷா, 8 ஹாரிஸ் ராஃப், 9 ரிஸ்வான், 10 குஷில் ஷா, 11 கம்ரான் குலாம். இந்த ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி ப்ரெடிக்ட் பண்ணுறோம் கிளிக் 11 நியூஸ் சேனலில். ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது வந்து நம்ம அஸ்ட்ராலஜியும் கொஞ்சம் இருக்கும், நியூமராலஜியும் கொஞ்சம் பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் 1 இயராக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் டீம் எப்படி இருக்குது, நம்ம எதனா அவங்க ரெக்கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ வரக்கூடிய எல்லா மேட்சஸும் நம்ம கண்டினியூஸாக ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம். தேங்க்யூ.